தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஹ்லான் பாகவீட்டிலிருந்து துவங்குறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தேர்தல் நேரத்தில் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானது. ஒவ்வொரு கட்சிகளுமே அதை முக்கியமாக இதுக்கு முன்னாடி கருதி இருக்கிறாங்க. வெறும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு என்பதை தாண்டி சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக தேர்தல் களத்தில் அது பிரதிபலிச்சிட்டு இருக்குது. கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அது இன்னும் முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறது தான் இப்போ களத்தில் இருக்கக்கூடிய சூழல். சூழல் ஏன் அப்படி உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய வருகை, அது எது மாதிரியான வாக்குகளை இவர் வாங்குவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அது எந்த கட்சிகளை அதிகம் பாதிக்கும் என்பது புரியாத ஒரு நிலையில் எல்லா கட்சிகளுக்கும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய 8% அதிகமான அந்த வாக்குகளுடைய அந்த தாக்கம், இது எல்லாமே இந்த தேர்தலில் இதுக்கு முன்பு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சிகள் பெற்ற அந்த வாக்குகளுடைய அந்த அலைன்மெண்ட் மொத்தமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் உருவாகும் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எல்லா கட்சிகளுமே அந்த வகையில் எப்படி என்ன நடக்கும் என்பதை ஒரு புரியாத நிலையில தான் இந்த தேர்தல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் பக்கம் வேவ் சேஞ்ச் ஆகும்? அதில் என்னன்னா ஒவ்வொரு சதவீத வாக்குமே மிக மிக முக்கியத்துவம் பெறுகிற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறவிருக்கு. இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா ஒரே கட்சிக்கோ இல்லை ஒரே அணிக்கோ போயிட்டு இருந்துச்சா இதுவரைக்கும் சிறுபான்மை வாக்குகள்? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகள் மொத்தமாக 100% ஒரு அணிக்கு என்கிற நிலை இல்லை. சரி, இப்போ எம்ஜிஆருடைய காலத்தில் ஒரு பகுதி வாக்குகள் அதிமுகவுக்கும் இருந்தது, பெரும்பான்மை இஸ்லாமிய சமுதாய வாக்குகள் அல்லது கிறிஸ்தவருடைய வாக்குகள் திமுகவிற்கும் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பாபரி மசூதினுடைய விஷயத்தில் ஜெயலலிதா அவர்கள் கரசேவையை ஆதரித்து அவர் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு இது மாதிரியான சில சந்தர்ப்பங்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுக்கு இருந்த அந்த முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து திமுக அணியின் பக்கம் அதிகமாக அந்த வாக்கு வங்கி குவிகிற ஒரு சூழல் உருவானது. இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 99ல பாஜக திமுக கூட்டணி வைக்கும் போது அந்த இஸ்லாமிய சிறுபான்மை வாக்குகள் அது பெருமளவு குறைந்து அது அதிமுகவின் பக்கம் சாய்ந்தது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெறும் திமுக அதிமுக என்பதை தாண்டி சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்கு அல்லது இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் என்பது வெறும் திமுக என்பதனாலேயோ அல்லது வெறும் அதிமுக என்பதனாலேயோ ஆதரவு எதிர்ப்பு என்கிற நிலை இல்லாமல் அந்தந்த தேர்தல் களங்களில் தங்களுடைய எதிர்காலத்திற்கு எந்த கட்சி சரியாக இருக்கும் என்கிற அந்த புரிதலோடு, யார் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற புரிதலோடு தான் ஒவ்வொரு தேர்தலையும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் இருந்திருக்கிறதை தவிர பொதுவாக வெறும் திமுக என்பதனாலேயே இஸ்லாமியர்கள் எல்லாரும் வாக்குகளை செலுத்துவது என்கிற ஒரு சூழலோ அல்லது அதிமுக என்கிற காரணத்தினாலேயே ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது என்கிற நிலையோ இருந்ததில்லை. அதிமுக பாரதிய ஜனதாவோடு தொடர்பில் இருக்கிற போது, ஆதரவு நிலையில் இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக அதிமுக அணியை இஸ்லாமியர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். திமுக அதை போன்று பாரதிய ஜனதா ஆதரவு நிலை எடுத்த போது திமுகவை இஸ்லாமியர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட திமுகவினுடைய கட்சி வாக்குகள் கிடைத்திருக்கலாமே தவிர பெரும்பகுதி இஸ்லாமியர்கள் இந்த நிலைப்பாடோடு தான் தங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், மிக குறிப்பாக இன்றைக்கு நாட்டிற்கு ஒரு பெரும் ஆபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு யார் எதிர்ப்பாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி என்பது இருந்திருக்கிறதை தவிர வெறும் திமுக என்பதனாலேயே வாக்குகளை செலுத்துவது என்கிற நிலையில் இஸ்லாமியர்கள் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்குதா சிறுபான்மை வாக்குகள்? அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, அது ஒரு பக்கம். மற்ற அணிகளில் யாருக்கு வாக்களிப்பது இல்லை யாரோடு சேருவது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான முடிவு இருக்கா? அதாவது தேர்தல் நெருங்குகிற போது இப்போ என்ன செய்வது என்கிற நிலை இப்போ ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு. பாஜக யாரோட அணியில இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாகி போய்விட்டது. கண்டிப்பாக மற்ற அணிகள்லாம் தனியா இருக்காங்க. அப்போ இதுல என்ன கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரப்போகுது? இல்லை, இதுல என்ன நிலை வரும் அப்படின்னு சொன்னா, இப்போது நாம் தமிழர் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை நோக்கிய ஒரு பரப்புரையை துவங்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய அந்த அணுகுமுறை என்பது இப்போதே சிறுபான்மை சமூக மக்களை நோக்கி, அதே போல பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்து அவரும் தனது பரப்புரை இப்போது துவங்கியிருக்கிறார். இந்த நேரத்தில்
வெறும் திமுக வந்து வெறும் வாய் வார்த்தைகளையோ அல்லது முழக்கங்களையோ வைத்து மாத்திரம் சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்கு வங்கிகளை பெற்றுவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு சிறுபான்மை சமூக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது சிறுபான்மை சமூக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் இவற்றையெல்லாம் முறையாக இருக்கிற இந்த ஒரு வருட காலத்தில் மிகச்சரியாக செயல்படுகிற போது அந்த சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்கு வங்கியை ஒருமுகமாக அவர்கள் பெறுகிற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் என்று நான் கருதுகிறேன். வெறும் திமுக இஸ்லாமியருடைய வாக்கு நமக்கு தான் கிடைக்கும் அல்லது கிறிஸ்தவருடைய வாக்கு நமக்கு தான் கிடைக்கும் என்கிற அந்த நிலையிலேயே அவர்களுக்கு செய்ய வேண்டிய வாக்குறுதிகளை அல்லது செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்யாமல் தவற விடுவார்கள் என்றால் விஜய் அதை சமூக மக்களை நோக்கி வருகிற போது அங்க வாக்களிக்க வேண்டிய நிலை சிறுபான்மை சமூக மக்களுக்கு நிச்சயமாக உருவாகும். இல்ல அப்படி ஏதாவது தவற விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கப்பட்ட இப்போ அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்கிற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதே போல வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு அதை நிரப்புவோம் என்கிற வாக்குறுதிகள் வந்திருந்தது. இஸ்லாமிய சிறை கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்கிற வாக்குறுதிகள் வந்திருந்தது. ஆயுள் சிறை கைதிகள் இப்படி இது போன்ற அதுமாதிரி வக்குப்பு வாரியத்தை முறைப்படுத்துவோம், அந்த சொத்துக்களை முறைப்படுத்துவோம் என்கிற இந்த வாக்குறுதிகள் இருந்தது. இப்போ அறநிலைத்துறையினுடைய சொத்துக்களை இவ்வளோ நாங்கள் மீட்டிருக்கிறோம்னு சொல்கிற மாதிரி வக்குப்பு சொத்துக்களில் இத்தனை 1000 ஏக்கர்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பு திமுகவுடைய தரப்பிலிருந்து இன்னும் வரலையே. இப்போ இதை மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலத்திற்காக அல்லது அந்த மக்களுடைய நலத்திட்டத்திற்காக இப்போ கர்நாடகாவினுடைய மாநில அரசு காங்கிரஸ் அரசு அங்கே வந்து 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்து சிறுபான்மை சமூக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது மாதிரியான திட்டங்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கி இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான கோரிக்கை என்னென்னா மத ரீதியாகவே அங்கே வந்து வட்டியை வந்து வாங்க மாட்டாங்க. வட்டியை வந்து அவர்கள் ஹராம் என்கிற நிலையில் தடுக்கப்பட்டது என்ற நிலையில் இருக்கிறாங்க. இதனால் வங்கி கடன்களை அவங்க பயன்படுத்துறது இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை வட்டியில்லா கடன் உதவி திட்டம் வந்து தங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. ஆனால் எந்த ஆட்சியில் வந்தாலும் அந்த கோரிக்கையை வந்து பார்க்கறதில்லை. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழக குழுக்களாக இருக்கட்டும் எங்கேயும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது இல்லை. இதை மாதிரி செய்ய வேண்டிய தாங்கள் தவறவிட்ட அந்த திட்டங்களை அந்த முன்னேற்றத்திற்கு அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை எஞ்சியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகச்சரியாக இந்த அரசுகள் செய்யும் என்றால் இந்த 7 மாத காலத்தில் செய்யும் என்று சொன்னால் சமுதாயம் நிச்சயமாக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாக்குகளை சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய முடியும் நினைக்கிறீங்களா? இந்த 5-6 மாத காலத்தில் என்ன செய்ய முடியுமோ எதுவுமே செய்யல என்கிற நிலையில் இருக்கிற போது கடந்த காலங்களில் செய்திருக்கலாம், கலைஞர்களுடைய ஆட்சியில் செய்திருக்கலாம், கடந்த திமுகவுடைய அரசுகளில் செய்திருக்கலாம். இப்போது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்ச்சி நீங்க எதுவும் செய்யலைங்கிறீங்க. இந்த ஒரு 6 மாத 7 மாத காலகட்டத்தில் செய்துவிட முடியும், இல்ல செய்து சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிட முடியும். செய்ய மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? செய்ய மாட்டாங்க, இனிமேல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அறிவிப்புகள் வந்துட்டு தானே இருக்கு. அதனால செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, செய்ய வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இல்லைன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு? செய்யலைன்னா இல்லை என்றால் இப்ப இருக்கக்கூடிய இந்த கள சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கள சூழ்நிலையில புதிய கட்சிகள் வருகிற போது, விஜய் போன்ற கட்சிகள் வருகிற போது அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய அவர்கள் இதுவரைக்கும் அரசுகள் அதிமுக அரசோ திமுகவோ செய்யாத கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பரப்புரைகளை முன்னெடுக்கிற போது இளைஞர்களுடைய வாக்குகள் அல்லது இதுவரைக்கும் இந்த விரக்திக்காலான மக்களுடைய வாக்குகளை ஓரளவிற்கு அவர்களும் பெறுகிற ஒரு சூழல் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. என்ன காரணம்? அரசியல்ல ரொம்ப முக்கியமான நபர் நீங்க, தேர்தல் களங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். விஜய் இஸ்லாமியோட வாக்கு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்லை, அதாவது இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு வருகிற போது நம்ம யாரையும் வந்து இப்போ இன்னும் அவர்கள் வந்து இன்னும் பிரச்சாரத்தை தான் துவங்கி இருக்கிறார், மாநாடு தான் நடத்தியிருக்காரு. அவருடைய கொள்கைகளை இன்னும் அவர் வந்து இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு, கொள்கைகளை பேச ஆரம்பிக்கல இன்னும். நான் என்னுடைய கருத்து என்னன்னா, பிஜேபி எதிர்ப்பு என்கிற நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளும் களத்தில் நிற்கும். விஜயும் அதே கோரிக்கையை முன்னிறுத்தி களத்தில் வருகிற போது வாய்ப்புகள் இருக்கிறது, ஓரளவுக்கான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்குதா இல்லையா? சிறுபான்மை வாக்குகள்ல இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள் இந்த ரெண்டையுமே விஜய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா?
கண்டிப்பா இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுடைய ஏன்னா வாக்குகளை இஸ்லாமியர்களுடைய விட கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுனால இன்னொரு ஆப்ஷனா விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்தவர்களும் அதே மனநிலையில இருப்பாங்களா? கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயும் ஒரு கிறிஸ்தவர் என்கிற அந்த ஒரு செய்தி இருக்கிற காரணத்தினால் கிறிஸ்தவ நிறுவனங்களை அல்லது கிறிஸ்தவ மிஷனரிகளை அந்த வகையில் அவர்கள் அணுகுவதற்கும் அவர்கள் அந்த வகையில் அதை பார்ப்பதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. இதை நாங்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கட்சிகள் இதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு இந்த சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர்களுடைய கோரிக்கைகள் இவற்றையெல்லாம் பரிசீலித்து எஞ்சியிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மிகச்சரியாக இதை வழிநடத்தாவிட்டால், அதற்கான செயல் திட்டத்தை அவர்கள் முன்னெடுக்காவிட்டால் பெரும்பகுதி வாக்குகளை இழக்கிறார்களோ இல்லையோ ஒரு சிறு பகுதி கூட இந்த களத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமானது. அது 1% வாக்குகளாக இருக்கலாம், 1% வாக்குகளாக இருக்கலாம், 3% வாக்குகளாக இருக்கலாம். ஆனால் விஜய் பெறுகிற சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகள் என்பது திமுக கூட்டணிக்கு நிச்சயமாக அது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதனை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தில் இந்த வாதத்தை நான் முன்வைக்கிறேன்.